சரி, குட் ஈவினிங் ஆல். இப்ப சார் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஏடின்னு ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. சடனா இது மேக்ஸ் படிக்கணும், இப்போ மேக்ஸ் தான் நீங்க எழுதணும், மேக்ஸ் படிச்சவங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நம்ம மேக்ஸ் படிச்சு தான் வந்தோம், பிஎஸ்சி மேக்ஸ் தான் நீங்க மேக்ஸ் படிச்சு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒன்றும் கஷ்டமா இருக்காதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன டைம் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஓகே, இந்த 60 டேஸ்ல சார் சொன்னாரு ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது எல்லாராலுமே இப்ப இது எப்படி அந்த 17 போஸ்ட் இருக்குன்னா அந்த 17 போஸ்ட் எல்லாருக்குமே பண்ணிதான் ஆகணும். ஸோ நம்மளால முடியும்னு நாங்க நினைக்கிறதை விட கண்டிப்பா இருக்கிற எல்லாருமே நினைச்சீங்கன்னா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? இப்ப 60 டேஸ் நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த பேர் 10 யூனிட் இருக்கு. இதுல 10 யூனிட்ல லாஸ்ட் 2 யூனிட் ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்னு ஓஆர். சுவாதி மேம் ஆல்ரெடி நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கும்போது எடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப ரிமைனிங் 8 யூனிட்ஸ் தான். இந்த 8 யூனிட்ஸை நான் 60 டேஸ்ல நம்ம ஃபினிஷ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிட்க்கு மினிமம் 7 to 8 டேஸ். ஓகேங்களா? மினிமம் 7 to 8 கிளாஸஸ் கிட்ட நமக்கு ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான் 60 டேஸ்ல முடிக்க முடியும். அது பாசிபிளா? அதுதான் இங்க கொஸ்டின். இப்ப எப்படி அது பாசிபிள் அப்படின்னா இந்த 8 யூனிட்லயுமே வெயிட்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு சில டாபிக்ஸ் வந்து சீக்கிரம் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபினிஷ் பண்ண சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஓகே, அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ சாரோட டீம் வந்து 100% எஃபர்ட் கொடுத்ததுன்னா நீங்க ஒரு 200% எஃபர்ட் போட்டா மட்டும்தான் இது பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ டாபிக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரின்னு இருக்கு. ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில ஒரு கேக்குது எல்லாருக்கும்? கேக்குதுங்களா? ஓகே. ஓகே. இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம் நடந்தது. அகைன் 2022 பிஹெச்எஸ், அகைன் ஏஎஸ்ஐ லாஸ்ட் இயர் நடந்தது. இப்போ இந்த சிலபஸ் விட்டுருக்காங்க மேக்ஸ் ஓரியன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம். இது வரைக்கும் இருந்த அந்த சிலபஸ்க்கும் லாஸ்ட் ஏஎஸ்ஐ வரைக்கும் இருந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் என்ன சேஞ்சஸ் அப்படி பாத்தீங்கன்னா சில யூனிட்ல ஒரு சில டாபிக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது ஒரு அட்வான்டேஜா நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அவங்க ரிமூவ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா? இப்போ அல்ஜிப்ரா யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சொல்றோம். ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஒரு 3 யூனிட் கிட்ட நம்ம கவர் பண்ணாலே நம்ம 11th 12th மேக்ஸ்ல என்ன படிச்சோமோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் மேக்சிமம் வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பிஎஸ்சி மேக்ஸை உள்ள கொண்டு வரும். ஸோ இந்த அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருக்கிறது எல்லாத்துலயுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரூட்ஸ்க்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது அங்க கான்செப்ட் என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றோம், இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நம்ம எல்லாரும் யோசிக்கிறது மேக்ஸ்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ கொடுத்தா கரெக்டா போகும். நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் பேக் நம்ம போட்டே வரும்போது லாஸ்ட்ல ஒரு 30 கொஸ்டின்ஸோ 40 கொஸ்டின்ஸோ என்னால பண்ண முடியல. அதனால தான் என்னால மேக்ஸ் நான் சூஸ் பண்ணாம அதர் சப்ஜெக்டை சூஸ் பண்றதுக்காக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன்னு தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அது இப்ப நம்ம வேற வழி இல்லாம மேக்ஸ் எடுத்தே ஆகணுன்ற சூழ்நிலை டிஎன்பிஎஸ்சில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட்கட்ல போடலாம், முடியுமா? சில டாபிக்ஸ்ல முடியும். சில டாபிக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கலா கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எவ்வளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த ப்ராக்டிஸ் தான் நம்மள கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிலபஸ்ல என்ன பண்ணாங்க, போன டைம்லாம் இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட், ஆர்னஸ் மெத்தட், கார்டன்ஸ் மெத்தட்லாம் வச்சிருந்தாங்க யூனிட் 1ல. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுல என்ன நல்ல விஷயம்னா அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஐட்ரேஷன் எடுக்கும். ஐட்ரேஷன் எடுக்கும் போது டைம்ல அதிகமா கன்சியூம் பண்ணும். இப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. செகண்ட், நெக்ஸ்ட் சமேஷன் சீரிஸ். இப்போ 3 டைப் ஆஃப் சீரிஸ் இருக்கு. அந்த டைப் ஆஃப் சீரிஸை நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்ப்போம். அங்கேயுமே நம்ம சீரிஸோட டைப்பை சில ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் அப்ளை பண்ணும் போது. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் வந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல போன டைம்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த அல்ஜிப்ரா வந்து பின்னாடி தேரி பார்ட் ஒரு அல்ஜிப்ரா வரும் ஒரு யூனிட். அந்த அல்ஜிப்ரா இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சம் டாபிக்ஸ் பேசிக்ஸ் வந்து யூனிட் 1லயே வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதான் அங்கேயே இருக்குல்ல அப்படின்ட்டு இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவும் கிடையாது. அப்ப யூனிட் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் அந்த நியூட்டன் ராப்சன்ஸ் மெத்தட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அல்ஜிப்ராவோட
அந்த குரூப்ஸோட மெயின் டாபிக்ஸ் அங்க வர்றதுனால இங்க எதுக்கு தேவையில்லாம அப்படின்றதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. செகண்ட் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா கால்குலஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th 12th படிக்கிற பேசிக்ஸ் அதே தான் இங்கேயும் வருது. யூஜிலே படிச்சிருப்போம். nth டெரிவேட்டிவ் டெரிவேஷன் வச்சு வர அந்த லெபினிஸ் ஜக்கோபியன் எதுக்குமே நம்ம தேரி ப்ரூவ் பண்ண போறது இல்ல. இங்க அதை பேஸ் பண்ணி இருக்க அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதுவே எப்படி ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா. அதுல என்ன ஷார்ட்கட் கிடைக்குமா, அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது நம்மளால என்ன யோசிக்க முடியும்ன்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போன டைம் இந்த கோனிக்ஸ்ல பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காஞ்சிகேட் டயாமீட்டர்ஸ்னா என்ன, கோநார்மல் பாயிண்ட்ஸ்னா என்ன, அதோட அசிம்டூட்ஸ் என்ன, அதோட காஞ்சிகேட் ஹைப்பர்போலா என்னன்னு, அது வந்து ஒரு லென்த்தி டாபிக். படிச்சிருக்கும் போது சில பேர் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டாபிக் இந்த டைம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அதுல பயட் நிறைய ஃபார்முலாஸ் அது பயட் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த கர்வேச்சர்ஸ் இந்த ரீசன்லாம் வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சு நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணவே ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஆஸ் யூஸ்வல் அடுத்தது இருக்கிறது பாத்தீங்கன்னா அசிம்டோட்ஸும் பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இன்டெகிரல்ஸ். சார் ஒரு டவுட் வரும், சார் ட்ரிபிள் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் நம்மளால போட முடியுமா? அவங்க பேசிக்கான ட்ரிபிள் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த சர்ஃபேஸ் வால்யூம் வரும்போது நம்மளால அதை அப்ரோச் பண்ணும் போது ஈஸியா வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. சில ப்ராப்ளம்ஸ் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டைம் கன்சியூம் பண்ற மாதிரி பண்ணலாம். இங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றோம் தான். நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அந்த கொஸ்டின் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எந்த கொஸ்டின் லென்த்தியா போகும், எந்த கொஸ்டின் நம்மளால சீக்கிரம் பண்ண முடியும்ன்றது நம்மளால கேப்பபிள் பண்ண முடியும். ஸோ அந்த லேட்டா போறதா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது மூவ் ஆன் பண்றது தான் இங்க பெட்டர் ஐடியா. ஓகேங்களா. சில டாபிக்ஸ்ல நம்ம நேரத்தை பொறுத்து அது மாறும். தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிளஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸையும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நம்ம 12th எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து வேரியபிள் செப்பரேஷன்ஸ்ல இருந்து அங்கே லீனியர், இது யூஜில போனீங்கன்னா நான் லீனியர்லாம் வரும். இங்க இவங்க அதெல்லாம் கொடுக்கல. டைரக்டா கிளாரன்ஸ் ஃபார்மோட டைப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸா சிலது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டர். செகண்ட் ஆர்டர்ல இங்க நார்மலா அங்க நம்ம போடுற சி பவர் ஏஎக்ஸ் பர்டிகுலர் இன்டெகிரலுக்கு எக்ஸ் பவர் எம் அந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செகண்ட் ஆர்டர்ல வேரியபிள் கோபிஷன்ஸ் இருக்கும். லைக் தட் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ் எல்லாம் இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, அந்த தேர்ட் யூனிட்ல அந்த டாபிக்கே கொடுக்கல, அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது சால்வ் பண்ணும் போது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நிறைய மெத்தட்ஸை நம்ம யோசிச்சோம்னா அங்க சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது பிடிஇல நார்மல் தான் எலிமினேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அந்த 4-5 டைப்ஸ் இருக்கும். அந்த 4-5 டைப்ஸ்க்கு மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சா அது ஈஸியா சால்வ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா தான். ஓகேங்களா. அங்கேயும் கிளாரன்ஸ் ஃபார்ம், லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு தேரம் ப்ரூவ் பண்ண போறது இல்ல. அந்த இடத்துல கேட்கிற ப்ராப்ளத்துக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை தான் பண்ண போறோம். இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது பேசிக் நமக்கு தெரிஞ்ச, நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கிளாஸ் எடுக்கும் போதும் பார்க்கலாம், பேசிக்கா ஒரு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதை நம்ம எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அப்ளை தான் பண்ண போறோம். இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லாஸ்ட் டைம் வரைக்கும் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே சால்வ் பண்ண கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் அதை எடுத்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் சைமல்டேனியஸே இருக்காது. ஓகேங்களா. 4th யூனிட் வெக்டார் கால்குலஸ் 4 இயர் சீரிஸ். இது ஆஸ் யூஷுவலே ரொம்ப இருக்கிறதுலயே ஈஸியா நம்மளால ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ற கெஸ் பண்ற ஒரு டாபிக் எதுனா வெக்டார் கால்குலஸ் அண்ட் 4 இயர் சீரிஸ். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே மேக்சிமம் டைரக்டா தான் கொடுப்பாங்க. இங்க ஒரே ஒரு ட்விஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த காஸ் கிரீன் ஸ்டோக். சார் இதெல்லாம் சால்வ் பண்ணா எனக்கு லேட் ஆகுமே அப்படின்னா, அவங்களும் சால்வ் பண்ற மாதிரிலாம் மேக்ஸிமம் தரது இல்ல. காஸ் கிரீன் ஸ்டோக்கோட டெஃபினிஷன் தான் கேட்கறாங்க. அந்த வேல்யூ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ 4A டிரான்ஸ்ஃபார்மரும் எல்லாத்துக்குமே ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ண போறோம். அதனால இதுல போன டைம் இருந்த அதே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்ன 4 யூனிட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூஜில ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள வர்றது, 3 இயர்ஸ்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வர்றது. இதுலயுமே நம்மளோட ஏம் என்ன, அவங்களோட ஏம் என்ன, கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா மேக்சிமம் எப்படி கொஸ்டினை இவங்க ஸ்பீடா பண்ணலாம் தான் திங்க் பண்ணுவாங்க. 1-2 வேரி ஆகும், நம்ம எல்லாமே அப்படி நினைக்க முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறது தான் நம்மளோட ஐடியா. ஓகேங்களா. கான்செப்ட் என்ன, கான்செப்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்றோம், நம்மளால முடிஞ்சுன்னா இஃப் பாசிபிள் ஷார்ட் கட்ஸ் எதுனா போக முடியுமா. ஓகேங்களா. நான் சிலது ஞாபகம் வச்சுன்னா நம்மளால ஷார்ட் கட் போக முடியுமா. இல்ல சார் என்னால முடியலன்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டா பெட்டர். இப்ப நம்ம பார்த்த 4மே ப்ராப்ளம் ஓரியன்டட் பேப்பர்ஸ். ஓகே. இப்ப அடுத்து வர 4 யூனிட் பாத்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் தேரி உள்ள வருது.
தேரின்னும் போது இது தேர்ட் இயர்ஸ் படிக்கும் போது சில பேருக்கு மட்டும் எப்படி ஃபீல் ஆகும்னா இது என்ன தேரி பயட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகும். ஆனா ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயம் இங்க என்னன்னா தேரமோட ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம், அதை அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த ஞாபகம் வச்சுக்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் ஷுட் பி ஈஸி ஒன். ஓகே, இங்க அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா குரூப் தேரி இருக்கும், ரிங் தேரி இருக்கும், தென் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெக்டார் ஸ்பேஸ்லாம் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிங் தேரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கு, ரிங் கிடையாது. ஸோ அது ஒரு பிளஸ். நமக்கு வெறும் வெக்டார் ஸ்பேசஸ் தான் படிக்க போறோம், குரூப்ஸ் படிக்க போறோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் படிக்க போறோம், அது அப்ரோச்சஸ். ஓகேங்களா? ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு இந்த எல்லா யூனிட்டுமே ஒரு மேக்ஸை நல்லா நம்ம படிக்கணும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் படிச்சாதான் அதோட ஒர்த்தே இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த டாபிக்கோட டெப்த்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஒண்ணுமே இல்லை. அங்கேயுமே பார்க்கும்போது நிறைய பெருசா இருக்கிறத விட அதுலதான் அதிகமான டாபிக்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இந்த டைம் ரியல் நம்பர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கனெக்டட், காம்பாக்ட், கம்ப்ளீட்னு சம் டாபிக்ஸ் வரும் அந்த மெட்ரிக் ஸ்பேசஸ்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரீமான் ஸ்டீரியஸ் இன்டெகிரலும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க கொடுக்கறது செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் சீக்வன்சஸ், கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது, கண்டினியூஸ் நம்ம செக் பண்றது, ஓகேங்களா, நார்மல் மெட்ரிக் ஸ்பேசஸ், அப்புறம் சீக்வன்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளவுதான். இது டாபிக்ஸ் வைஸ். இங்கெல்லாம் நம்ம தேரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது பயாட் பண்ணா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ரைட் த டெஃபினிஷன் அவங்க கேட்க போறது இல்லை, அந்த கான்செப்டை தான் கேட்க போறாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். அது அதனால நம்ம என்ன அப்ளை பண்றோம், அதனால என்ன ரிசல்ட் வருது, அந்த டெஃபினேஷனால என்ன யூஸ், அந்த ஸ்டேட்மெண்டால என்ன யூஸ், அந்த லெமா கரோலரியான என்ன யூஸ்ன்ற கான்செப்ட் வைஸ் நம்ம படிச்சுட்டா மட்டும்தான் தேரி பேப்பர்ல நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும், அப்ரோச்சும் பண்ண முடியும், சீக்கிரமா அப்ளைவும் பண்ண முடியும். இது மட்டும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டி, லாக் அப்படிலாம் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டாங்க, அது வேண்டான்ட்டு. எனக்கு பேசிக்கா காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா காம்ப்ளெக்ஸை பத்தி பேசிட்டாங்க. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி தெரியும், கொடுத்தா அது அனாலிட்டிக்கா இல்லையான்னு கேட்பாங்க. சிஆர் ஈக்குவேஷன்ஸ், இங்கேயுமே நிறைய தேரம்ஸ் வரும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நான் இப்ப சொல்றேன், நான் அல்ஜிப்ரா ரியல் இப்ப காம்ப்ளெக்ஸ் இருக்குமோ எதுக்குமே நம்ம தேரம் படிக்க போறது இல்லை. நீங்க படிக்கும் போது தேரம் படிச்சிருப்பீங்க, அதனால அது பெருசா தெரியும், கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இங்க நம்ம படிக்க போறது வெறும் ஸ்டேட்மெண்ட்டும் அதோட டெஃபினேஷன்ஸ், கான்செப்ட், அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்றது மட்டும்தான். ஸோ அதனால அதை பார்த்து பயப்படாம ஈஸியா பண்ண முடியுன்ற ஹோப் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நம்ம இம்பார்ட்டன்ட். இங்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா காம்ப்ளெக்ஸ்ல மேப்பிங்னு ஒன்று இருக்கும். இங்க இருந்து அங்க மூவ் பண்ணும் போது அந்த லீனியர் ஃபிராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாதிரிலாம் நிறைய மேப்பிங்ஸ்லாம் வரும், எக்கச்சக்கமா இருக்கும். அந்த மேப்பிங்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த மேப்பிங் ஆஃப் எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ற டாபிக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வேர்டே இருக்காது காம்ப்ளெக்ஸ், நல்லா நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸோட இன்டெகிரேஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும். காஸ்ட் இன்டெகிரேஷன், அது அப்ப என்ன பண்ண போறோம், காஸ்ட் இன்டெகிரேஷன் தேரம் ப்ரூவ் பண்ண போறது இல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ப்ராப்ளம் போட போறோம். அதே மாதிரி சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸ் வச்சு ப்ராப்ளம் போட போறோம், டெய்லர் சீரிஸ் வச்சு ப்ராப்ளம் தான் போட போறோம், இல்ல ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம், அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு படிக்க போறோம். அதே மாதிரி தான் ரெசிடியூஸ், போல்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸும் பேசிக்ஸா இருக்க மெயினான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டைனமிக்ஸ் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. இது வரைக்கும் டைனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருந்த பேப்பர் இது. ஸோ அப்போ இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ன்ற அந்த ஒரு சப்ஜெக்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம படிக்க போறது வெறும் டைனமிக்ஸ் தான். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில யூனிட்ல 2-3 டாபிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு யூனிட்ல ஒரு பார்ட்டே, ஒரு டைனமிக் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு ஆஃப் பார்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்டாட்டிக்ஸ் என்பது. ஓகேங்களா? அதே மாதிரி ஓஆர்லயும் பாத்தீங்கன்னா மேம் சொல்லுவாங்க ஆல்ரெடி எடுத்ததுனால, அதுலயுமே பாத்தீங்கன்னா கியூவிங் தேரியில இருந்து இன்டகிரேட்டிங் ப்ரோக்ராம், பிரான்ச் அண்ட் பவுண்ட்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு லைஃப்ல எதுனா ஒரு சர்க்கிள் வந்ததுன்னா ஏறி மேல வரதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பா இந்த சிலபஸ்ல சில ரெடியூஸ் பண்ணதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம கான்பிடென்ட்ன்றது எந்த டைமே நம்மளால முடியுமா அப்படின்றத விட நம்மளை தவிர யாரால முடியும்ன்றது மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு புக்ஸ் இருக்கு. இப்போ புக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம சில ஸ்கூல் புக்ஸை யூஸ் பண்ண முடியும். பட் மற்ற டாபிக்ஸ் தான் காலேஜ் புக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் படிக்கும் போதும் இந்த பேப்பர் கிளியர் பண்ணும் போதும் சரி, இப்பயும் இருக்க சிலபஸையும் செக் பண்ணி பார்த்ததுல அந்த புக்ல இருக்க அப்படியே டிட்டோ அதே தான் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, டிஎன்பிஎஸ்சி வைக்கிறது தமிழ்நாட்டுல லெவல்ல டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, இப்போ யூஜி டிஆர்பி ரிசல்ட் இன்னைக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் இதே சிலபஸ் வச்சுதான் படிச்சு இந்த எக்ஸாம் எழுதுனாங்க டெட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம். ஒன் செகண்ட்,
இவங்களோட மெயின் ஐடியா பாருங்க. இவங்களோட மெயின் ஓகே, இவங்களோட மெயின் ஐடியா என்னன்னா, நீங்க ஒண்ணு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுதான் கொடுக்குறாங்க. இல்ல நான் கொஞ்சம் பாலிடெக்னிக் அது மாதிரி இன்ஜினியரிங் ஓரியன்டா போயிட்டேன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்குறாங்க. நீங்க நிறைய சிலபஸ் செக் பண்ணீங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்ப நான் செக் பண்ணும் போதும் நான் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணும் போதும் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் 2015 முன்னாடிலாம் பிஆர் விட்டல்னு ஒரு புக் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஒண்ணு புரிஞ்சுங்க, புக் நம்ம என்ன வேணா ஃபாலோ பண்ணலாம். சிலபஸ் ஓரியன்டா சேமா இருக்கிறதுனால நான் சொல்றேன், நீங்க முடிஞ்சா அது வாங்கி அதுல படிங்க. அப்படின்னா அது ஓரியன்டட்ல தான் படிங்க. நான் மேக்ஸிமம் இந்த சிலபஸ்ல இருக்க இந்த புக்ல இருக்கிறதா ஃபாலோ பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிஆர் விட்டல்ல அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி ஃபர்ஸ்ட் இருக்குங்களா? செகண்ட் ஓபன் பண்ணுங்களா? அப்படியே செகண்ட். இந்த ரெண்டு புக்கையும் சேர்ந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். அப்ப சார் ரெண்டு புக் ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அந்த புக்ல நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கால்குலஸா அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆஃப் 2 டைமென்ஷனல் வால்யூம் 1 இது. ஓகே, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கொடுத்துறாங்க. இது ரெண்டு புக் இருக்கு இதுவுமே. ஓகேவா? இப்ப நான் இதுல ஒண்ணுதான் காட்டியிருக்கேன். அந்த ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கிறதே தான் அந்த கால்குலேஷன் டாபிக்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? தேர்டு ஃபோர்த்து இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாத்தீங்களா? அப்படியே டிட்டோ. நீங்க முடிஞ்சா அந்த புக்கை வாங்கி பாருங்க. அப்படியே தான் இருக்கும் சிலபஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸை கவனிக்கணும். நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது அதுல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடா ஒர்க் அவுட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்ப அதே சிலபஸ் கொடுத்தா இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் ஃபுல்லா நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு இந்த புக்ல இருந்தே தான் கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி மிஸ் ஆனா கூட நம்மளுக்கு மெத்தட் போட தெரிஞ்சா போதும், எந்த புக்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இப்போ வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்ல, அந்த யூனிட்டுக்கான புக்கும் எல்லாமே பிஆர் விட்டல் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஆர் விட்டல் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அடுத்து போங்க. நெக்ஸ்ட் எஸ்டேட் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரான்றது ஒரு ஸ்டாண்டர்ட் புக். ஓகே, அல்ஜிப்ராக்கு தியரி பேப்பருக்கு. பட் எல்லாராலையும் அந்த புக்ல நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஒரு சில பேரால முடியும், ஒரு சில கொஞ்சம் ஆடா ஃபீல் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் புக் இருக்கும்ல. நெக்ஸ்ட் அந்த சப்போர்ட்டிவ் புக் தான் மாடல் அல்ஜிப்ரா ஆறுமுகம். இது வந்து கொஞ்சம் எலிமெண்டரியா இருக்கும். இப்போ நம்ம லெவலுக்கு இந்த யூஜி லெவலுக்கு இது போதும். சோ உங்களால அது வச்சுக்கோங்க. இது அதுக்குள்ள இருக்கிற தியரம்ஸ் தான் மேக்ஸிமம் கான்செப்ட். இதுலயும் அதே தான் வரப்போகுது. பட் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்டைன் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ரியல் அனாலிசிஸ். ரியல் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா கோல்ட்பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோல்ட்பேக்ல அப்டேட் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான். பட் அதுலயும் அதே மாதிரி தான் எஸ்டீன்ல இருக்க மாதிரி தான் அந்த புக்கை படிக்கும் போது கொஞ்சம் ஒரு வேகா ஃபீல் ஆகும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ரியல் அனாலிசிஸ் மாலிக் அரோரான்னு ஒரு புக் இருக்கும். சவிதா மாலிக் அரோரா. இந்த புக் கொஞ்சம் எலிமெண்டரியா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பான் புக் ஒன்னு இருக்கும். இல்ல குமரேசன் சார் புக் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது நம்ம பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் மேக்ஸிமம் கோல்ட்பேக் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா சிலபஸ் ஓரியன்டட் இருக்கிறதுனால. அப்படியே நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னன்னா சர்ச்சில் தான். இங்கேயுமே அதே ப்ராப்ளம் தான். சர்ச்சில் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சேம் திங் தான். சோ அதனால என்ன பண்ணலாம் இருக்கு. இதுல வந்து காம்ப்ளெக்ஸ்ல நீங்க சர்ச்சில் ப்ரிஃபர் பண்றதை விட நெக்ஸ்ட் ஆறுமுகம்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஈஸியா எலிமெண்டரியா புரியுற மாதிரி இருக்கும். இந்த புக்கு ஆறுமுகம் தங்கபாண்டி ஐசக் சோமசுந்தரம். இந்த புக்கு கொஞ்சம் எலிமெண்டரியா இருக்கும். நல்லாவும் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைனமிக்ஸ் சொன்ன நம்ம ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ்ல டைனமிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுவும் பிஆர் விட்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த பிஆர் விட்டல் ஆன்லைன்ல அவைலபிளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப லாங் பேக் புக் ஸ்டோர்ஸ்ல வேணா மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த புக் நான் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது இந்த புக்ஸ்ல தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓரியன்ட்ல வேற எந்த புக் வச்சிருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம புக்ஸ்ல இருக்கிற இந்த கான்செப்ட் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்தந்த டாபிக் எவ்வளவு கலெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம், அது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி நம்மளால முடியும்னு மட்டும் நீங்க நினைக்கணும். அதுதான் பெஸ்ட் இருக்கிறதுலே. ஓகேங்களா? சார் பாத்தீங்க சார். சார் ஹலோ சார்.